நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்றென்றும் உங்களை ஆராதிப்போம். அப்படி இரு கரங்களை உயர்த்தி நம் தேவனை துதிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுமாக, இயேசுவே நான் துதிப்பேன். இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், துதிப்பேன். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. பாரில் தோன்றினீர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை நாமத்தை
நாங்கள் என்றென்றும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்றென்றும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. Lord, you are a good God in our life, oh Lord Jesus. We will praise you forever and ever, oh God. Thank you, Lord Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம் தேவன் நல்லவர். ஆமென். நம் தேவன சமூகத்தில் யாரும் அமர்வோமாக. தொடர்ந்து தேசத்துக்காண்டி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டிய தேசம் இந்தியா, நம்மளோட பாரத தேசமாக இருக்கிறது. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தலைநகரம் நியூ டெல்லி. தலைவர் மகேந்தர் மோடி என்கிறவர். முக்கிய ஜனத்தொகை 1.3 பில்லியன், உலகத்தில் 2வது இடத்தில் இருக்குது இந்தியா. இது முக்கிய சபையினர்கள் இந்து 79.8 மற்றும் இஸ்லாமிக்கர் 14.2, கிறிஸ்தவர்கள் 2.3 வசிக்கிறார்கள். இந்த தேசத்தில் இந்த COVID-19 இந்த ஏற்பட்ட சம்பவ வைரஸை இதில் கன்ஃபர்மேஷன் கேஸ் வந்து 1.4 மில்லியன் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கார்கள். இதிலிருந்து மேற்கொண்ட சுகம் பெற்றவர்கள் 654,000 பேர் இதில் மேற்கொண்டு இருக்கார்கள். மரித்தோர் எண்ணிக்கை 26,273 பேர். இது வந்து மரித்தோர் எண்ணிக்கை. நம்ம எல்லாரும் இறந்து நின்று நம்ம பாரத தேசத்துக்கு முன்பதாய் இந்த வியாதியிலிருந்து இந்த தேசம் முற்றிலுமாய் விடுதலையாக முடியாத கர்த்தர் நம்ம வேண்டிக் கொள்வோம். எல்லோரும் இருந்து களத்தை உயர்த்தி தேசத்துக்காக நம்ம பரிந்து கர்த்தர் சமூகத்திலே நம்ம ஜெயிப்போமாக. எங்கள் நேசிக்கிற தகப்பனே கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே, இந்த இந்தியா தேசத்தை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் மரித்தோரில் கர்த்தாவே, அவர் குடும்பத்துக்காகவும் கர்த்தாவே நீர்தாமே ஆறுதலை அனுப்ப முடியாது செப்பிக்கிறோம் கர்த்தாவே. மேற்கொண்டவர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றும் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் கர்த்தாவே, அது முற்றிலுமாய் விடுவிக்குமையாக செப்பிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மற்றும் இந்த தேசத்தில் கர்த்தாவே இந்த வியாதி மற்ற மாநிலத்துக்கு பரவாதபடி கர்த்தாவே நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய கரம் இந்த தேசத்தில் இருக்க முடியாது செபிக்கிறோம். மற்றும் கர்த்தாவே, இந்த அரசாங்கத்துக்கு உங்களுடைய கரம் ஆண்டவரே உதவியாக இருக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டுமா இந்த வைரஸ் கர்த்தாவே அநேக இடத்துக்கு அநேக பேர் கர்த்தாவே இது பரவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த வைரஸ் கர்த்தாவே செயலற்று போக முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே ராஜா. இந்த காலை வேளையில் ராஜா, இங்கே இருக்கிற கர்த்தாவே எல்லா சபை போதகர் அங்கத்தினர்கள் உங்களுடைய ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அநேக சபைகள் அடைத்து கொண்டு இருக்கிற கர்த்தாவே, கதவுகளை திறக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் சுவாமி ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் சுவாமி இந்த தேசத்தில் கர்த்தாவே அநேக பொருளாதார பிரச்சனைகள் கர்த்தாவே இதை மேற்கொள்ள நீ பலன் தர முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமா கர்த்தாவே கண்கள் காணாத இந்த நோய்களை கர்த்தாவே உம்முடைய கண்கள் அறிந்திருக்க கர்த்தாவே, உம்முடைய அக்கனினால் இந்த நோய்களை சுட்டரிக்க முடியாது செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. இந்த இந்தியா தேசத்தை கர்த்தாவே முற்றிலுமா ஒரு விடுதலை கொண்டு வர முடியாது செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஐயா, உம்முடைய கரத்தில் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் எங்க ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அறிக்கையிடமாக இந்தியா, 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 இந்தியா. ஆமேன். நன்றி. As we remain standing in the presence of God, let us continuously worship our holy God. பரிசுத்த தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். We worship you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Lord, you are holy God of fun. Thank you, Jesus. Let us enter into the kingdom of God.
masuk dengan hati tulus menyembah yang Maha Kuasa. Ku menyembah. Oh, let us lift up our hands and worship Him. Oh, we worship You, the Holy Lord. Oh, ku menyembahmu, ku sembahmu, sebab namamu kudus, kudus Tuhan. Sebab namamu kudus, You are holy Lord. Tuhan, sing Lord, I worship You. Oh Lord, I worship You. We worship You, Lord. Worship, sing Lord, I worship You. Oh, kuna mamarianda la boseriande. Oh, nelagaladi kiromande. Oh Lord, I worship You. Selaberiande. We worship You, Lord. Worship for Your name. Oh, You are holy, Lord. For Your name is holy, Lord. Ramasere la berianda, la bocotori la boriande. Lord, I enter the holy of holies. I enter to the blood of the Lamb. I enter to worship You only. I enter to honor, I sing, I enter the holy of holies. I enter to the blood of the Lamb. Oh, I enter to worship You, Lord, to worship You only. I enter to honor. Sing, Lord, I worship You. Lord, I worship You. I worship You. Let us sing with all our heart this morning. Say, Lord, I worship You, God. Oh, sing one more time, Lord, I worship You. Sokotore la bokotore. Oh, rimana masere la beriande. Sing, Lord, I worship You, Lord. We worship You, Jesus. Oh, rimana masere, kumanyambamu. Oh, rimasere la beketeriande. Oh, kusambamu Tuhan.
a holy God, Lord Jesus. You are a holy God, oh Father. Second, let's confess, for your name is holy. Everybody under the second, you are holy. Lord, you are holy, Lord. Uramasere beriande. Abeketeriande. Unamaseketeriande. You are holy, Lord. Oh, we worship you. You are holy, Lord. You are holy, you are holy, you are holy, Lord. Oh, rimalaboseriande. Corianda la bocotori. You are holy, Lord, for your name is holy. You are holy, holy is the Lord, for your name is holy. You are holy, Lord. Oh, let's sing one more time. Lord, I worship you. Lord, I worship you. I worship you. Lord, I worship you. I worship you. For your name is holy. You are holy, Lord. Yes, Jesus. Let us acknowledge the presence of God, the holy presence of God. For your name is holy. Yes, Jesus. Holy is the Lord. For your name is holy. Ribalabosere lelelele beketerianda. For your name is holy. You are holy. மேலான நாமம் ஆண்டவரே. For your name is Just worship the Lord this morning. Thank you, Jesus. Thank you, Lord. ഉയർത്തുകയും മഹിമപ്പെടുത്തുകയും ആണ്ടവരുടെ കാലത്തിലെ You are holy, Lord. Thank you, Jesus. Father, we just thank you for your holy presence in our meet this morning. உம்முடைய பரிசுத்த பிரசன்னங்கள் மத்தியில கடந்து வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, even as your word says, where 2 or 3 are gathered in my name, you will be there. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடும் பொழுது நான் அங்கு இருப்பேன் என்று சொன்னீரே. Lord, we just invite your presence in our midst. Speak to us, O Lord. Commit this time into your hands. In Jesus' name I ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Okay, please be seated. Greetings once again from Victorious Living Assembly and Global Mission International. Okay, special welcome each and every one of you for this morning service. Okay, after a long time speaking to the camera, I'm speaking to the people this morning. இந்த கேமராக்கு முன்னுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக பேசின பிறகு இப்போதுதான் ஜனங்கள் மத்தியில் நான் Yeah, பேசுகிறேன். every time we do the recording, we just see the camera, no reaction.
ரெக்கார்டிங் செய்யும்போது கேமராவை பார்த்து தான் செய்கிறோம், அங்கே எந்த ஒரு பிரதிபலிப்பும் இருக்காது. Hallelujah. Hallelujah. Amen. So this morning, even as you have turned your Bible, turn with me to Ephesians chapter 6, verse 10. வேதத்தை கொண்டு வந்தவர்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 திருப்பிக் கொள்ளுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Okay. Here Paul says, finally, my brethren, be strong in the Lord and the power of his might. பவுல் சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்றார். Hallelujah. Hallelujah. Okay, many of us today face a lot of struggle in our lives. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில சவால்களை சந்திக்கின்றோம். Okay, we are a lot of jobs are they have been laid off from the jobs. இங்க வேலையிலிருந்து அங்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். Okay, families are having problem because of lack of finance. பொருளாதார பற்றாக்குறை நிமித்தமாக குடும்பங்களுக்கு பிரச்சனைகளை கடந்து போகிறார்கள். Hallelujah. And we face challenge every day of our lives. நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இவ்விதமான சவால்களை சந்திக்கின்றோம். So Paul says, finally, my brethren. இங்க பவுல் சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே. Okay, if you look at book of Ephesians, நீங்க எபேசியர் புத்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால், okay, not like any other books. மற்ற புத்தகங்கள் போல இது அல்ல. Okay, if you see the epistles that Paul have written, இங்க பவுல் எழுதின நிருபங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் okay, என்றால், he have written specifically for specific church because of certain problems facing by the church. இங்க அந்த சபையில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியாக அந்த குறிப்பிட்ட திருசபைக்கு பவுல் இதை நிருபத்தில் எழுதுகிறார். So unlike other epistles, இங்கு மற்ற நிருபங்களை இல்லாமல் Paul was not addressing any specific problem when he's writing the epistles of to the Ephesians. இந்த எபேசியர் சபைக்கு பவுல் எழுதும்போது மற்ற நிருபங்களை போல அல்லாமல் இந்த சபைக்கு விசேஷமாக அவர் எழுதுகிறார். But he is mentioning something important for all of us as Christians. ஆனாலும் அவர் ஒரு முக்கியமான எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் அங்கு விளக்குகிறார். He's talking about the position we have in Christ. நம்முடைய நிலை கிறிஸ்துவுக்குள்ளான நிலையை குறித்து அவர் பேசுகிறார். Hallelujah. Hallelujah. So that means this message relates to everybody. அப்படி என்றால் இந்த செய்தி எல்லாருக்கும் அது சார்ந்தது. Okay, if you read Ephesians chapter 1, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், okay, verse 16 to 19. 16 இருந்து 19 வரைக்கும், Okay, in Paul's prayer he specifically mentions all these things. இந்த பவுலுடைய ஜெபத்திலே குறிப்பாக இந்த எல்லா காரியத்தையும் அவர் வைத்து சொல்லுகிறார். Okay, can we hear from verse 16? 16 இருந்து வாசிக்க கேட்கலாம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Do not cease to give thanks for you, making mention of you in my prayers, that the Lord of our Lord Jesus Christ, the Father of glory, may give you the wisdom of the spirit of wisdom and revelation in the knowledge of him, the eyes of your understanding be enlightened, that you may know what is the hope of his calling, what are the riches of the glory of his inheritance in the saints, and what is the exceeding greatness of his power towards us who believe, according to the working of his mighty power. Here, when you look at book of Ephesians, இங்கே எபேசியர் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, how many chapters are there in book of Ephesians? எபேசியர் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? Okay, 6 chapters. 6 அதிகாரங்கள். Okay, if you have time today, இன்றைக்கு நேரம் இருக்கும் என்றால் sit and read in one go chapter 1 to chapter 6. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6வது வரைக்கும் ஒரு முழுமையா இன்றைக்கு நீங்க வாசிங்க. Okay, you can divide the book of Ephesians into two.
இந்த எபேசியர் புத்தகத்தை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். Okay, firstly, it talks about our position in Christ. முதல் மூன்று அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நிலை என்னவென்று நாம் If you காணலாம். read from chapter 1 to chapter 3, it talks about who we are in Christ. ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து மூன்றாவது வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால் கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய நிலை எவ்விதமாக இருக்கிறது என்று காணலாம். Hallelujah. And Hallelujah. from chapter 4 to 6, 4 6 வரைக்கும் he says how we should conduct ourselves as Christians in this world. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுல வாசிக்கலாம். So when we read the prayer that Paul was praying for the people in Ephesians, எபேசு ஜனங்களுக்காக அங்க பவுல் ஜெபிக்கும் பொழுது he mentions about the hope that we have as Christians in Christ. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை குறித்து அவர் பேசுகிறார். And secondly, what are the glorious riches that we inherit when we become Christians? இரண்டாவதாக கிறிஸ்துவாய் நம்ம மாறும் பொழுது எந்த மகிமையான காரியத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று அங்க சொல்லப்படுகிறது. And thirdly, he mentions what power we can inherit from God when we become Christians. மூன்றாவதாக கிறிஸ்துவான பின்பு எவ்விதமான வல்லமை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். Okay, all these things, when Paul was praying, he was praying that I pray that your spiritual eyes will be open to see all these things. இங்க பவுல் ஜெபிக்கும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இவை எல்லாவற்றையும் காணும்படியாக அவர் ஜெபித்தார். Hallelujah. Hallelujah. So he was talking about who we are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு யாரா இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பேசினார். Okay, unless we understand who we are, நாம் யார் என்று புரிந்து கொண்டால் ஒழிய we cannot conduct the way God desires us to be. ஆண்டவர் நம்ம எவ்விதமாக இருக்க வேண்டும் சொல்கிற காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. You can wear the uniform, யூனிஃபார்ம் போடலாம் நீங்க. okay, but you don't understand that you are a policeman, you don't use the authority. நீங்க ஒரு போலீஸ்மேன் சொல்லி நீங்க அறியாவிட்டா அந்த அதிகாரத்தை உங்களால உபயோகப்படுத்த முடியாது. Maybe you'll think I'm just a security guard. நான் ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு தான் நினைக்கலாம். Okay, they also wear a uniform. அவங்களும் யூனிஃபார்ம் போடுறாங்க. Okay, so everybody wears a uniform. எல்லாரும் அந்த ஆடையை அணிகிறார்கள். But the uniform that policemen wear consists authority. இங்க போலீஸ்காரர்கள் அணிகிற அந்த யூனிஃபார்ம் ஆனது அதுல ஒரு அதிகாரம் உண்டு. So in the same way as Christians, there is an authority given to us. அதே விதமாக தான் கிறிஸ்துவாகிய நமக்கும் அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a position given to us. நமக்கு ஒரு நிலையை அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a hope for us. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. And there is a power for us to inherit. நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So when we recognize this, we can overcome any obstacle and hindrances in this world. இதை நாம் அடையாளப்படுத்தும் போது தான் நம்ம வாழ்க்கையில வருகிற எவ்விதமான சவாலையும் நாம் மேற்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Are you facing challenges today? இன்றைக்கு சவால்களை சந்திக்கிறீங்களா? Amen. Amen. By a smile, I know that many of you are going through struggles. இங்க புன்முறுவல் புரிக்கிறதன் மூலமாக நிறைய பேர் சவால்களை சந்திக்கிறேன்னு தெரியுது. Okay, in from chapters 4 to 6, 4 6 அதிகாரத்துல பார்த்தோம் என்றால் Paul was talking about how we as Christians should conduct ourselves. இங்க பவுல் கிறிஸ்துவராகிய நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். Okay, what should be our conduct? நம்முடைய நடத்தை எவ்விதமாக இருக்க வேண்டும்? Okay, how should we walk in this world? இந்த உலகத்துல எவ்விதமாக நாம் நடக்க வேண்டும்? If you read Ephesians chapter 4 verse 1, எபேசியர் 4 அதிகாரம் வசனம் 1 நம்ம வாசிப்போம். Paul talks about walk worthy of your calling. உங்க அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்க பவுல் குறிப்பிடுகிறார். That means God has called us. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And we are to walk worthy of the calling of God. தேவன் அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So if you read Ephesians chapter 4, எபேசியர் 4 அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் okay, he talks about how we should walk in love, how we should walk in light, எப்படி வெளிச்சத்துல நடக்க வேண்டும், எப்படி அன்பில நடக்க வேண்டும் சொல்லி வாசிக்கலாம். how we should walk in holiness. எப்படி பரிசுத்தத்துல நடக்க வேண்டும். All these things talks about our conduct in this world as Christians. காரணம் இந்த எல்லா காரியமும் இந்த கிறிஸ்துவாகிய நாம் இந்த உலகத்துல எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது. So when God calls us for a purpose, இங்க ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது God requires us to conduct ourselves differently from the world. உலகத்திலிருந்து நாம் வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God expects certain call or certain conduct from us. நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. We are to walk worthy of the calling of God. இங்கே தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். Because you have been called by God. ஏனென்றால் நீங்கள் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். We cannot live our life as though how we want.
நம்ம விரும்புகிற விதமாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள முடியாது. We cannot live the way how the world lives. உலகம் ஜீவிக்கிறது போல நம்ம வாழ முடியாது. There is a standard for us to follow. நமக்கு ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருக்குதுக்கு There is a requirement God requires us to do. ஒரு செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை So எதிர்பார்க்கிறார். there is a difference between you and the people of the world. ஆதலால் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மெய்யாக வித்தியாசம் உண்டு. Hallelujah. Hallelujah. God wants us to walk worthy of our call. இங்க ஆண்டவர் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். So we see firstly Paul was talking about who we are in Christ. நாம் பார்க்கிறோம் முதலாவது பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பேசினார். Secondly he was talking about our conduct, our relationship in this world. இரண்டாவதாக நம்முடைய நடத்தை இந்த உறவுல இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற உறவை குறித்து பேசுகிறார். Okay, in Ephesians chapter 6 he was talking about the relationship in the family. எபேசியர் 6வது அதிகாரத்தில் குடும்ப உறவை குறித்து பேசுகிறார். He talks about the relationship between husband and wife, கணவனும் மனைவிக்கும் உள்ள உறவை பேசுகிறார். between the children and the parents. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க உறவு. Okay, then he goes on between the master and the slaves. அதன் பிறகு தொடர்ந்து எஜமானுக்கும் அடிமைகளுக்கும் உள்ள உறவை குறித்து He was பேசுகிறார். talking about the relationship we have around us. நம்ம சுற்றில இருக்கிறோடு கூட நமக்கு இருக்கிற உறவை குறித்து அவர் பேசுகிறார். Then finally when he comes to chapter 6 verse 10, இறுதியாக எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கலாம். he says, finally my brethren, கடைசியாக என் சகோதரரே, okay, be strong in the Lord and the power of his might. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்கிறார். Okay, why did God encourage the Christians to be strong in the Lord and the power of his might? ஏன் இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவரை அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் என்று சொல்கிறார்? Because if you read the following scriptures, காரணம் தொடர்ந்து இருக்கிற வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் he என்றால் was talking about the spiritual warfare that we need to face. நாம் சந்திக்க வேண்டிய ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். Hallelujah. Hallelujah. So as Christians we are always in a constant warfare. இங்க கிறிஸ்துவாகிய நாம் தொடர்ச்சியான ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம ஈடுபடுகின்றோம். Hallelujah. Who you are in Christ? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க யாரா இருக்கிறீங்க? One of the title given for Christians are soldiers in Christ. இங்க கிறிஸ்துவுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவ போர் வீரர்கள் என்று. Hallelujah. Hallelujah. We have a position. நமக்கு ஒரு நிலை உண்டு. Okay, we have been given a weapon. நமக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay, and we have an enemy. நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். Hallelujah. Amen. But the sad thing, many of us don't realize that we are in a warfare. ஆனாலும் இன்னைக்கு சோகமான ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் இவ்விதமான யுத்தத்துல இருக்கிறோம் என்று அநேகர் உணரவில்லை. Hallelujah. Because of that we live as though we are in a holiday mood. அது நிமித்தமாக ஒரு விடுமுறை காலகட்டத்தில் இருக்கிறது போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We don't have the knowledge of the enemy in our mind, in our midst. நம்ம மத்தியில எதிராளி இருக்கிறான்னு சொல்லி நம்ம சிந்தையில உணராம இருக்கிறோம். Hallelujah. But Paul reminds us that there is a warfare that we need to face. ஆனாலும் பவுல் இங்கு நமக்கு நினைவு படுத்துகிறார் நம்ம சந்திப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது என்று. Okay, when you are born into the body of Christ, கிறிஸ்துவுடைய சரீரத்தில் நீங்கள் பிறந்தவுடன் okay, you are already registered நீங்க அங்கு உங்கள் பதிவு செய்து விட்டீர்கள் for the battle. அந்த யுத்தத்திற்காக. Hallelujah. Hallelujah. Whether you like it or not, you are in the midst of a battle. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க இந்த யுத்த களத்துல இருக்கிறீங்க. Okay, if a nation goes to battle with another nations, ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள் என்றால், okay, if you are living in that particular nations, நம்ம அந்த குறிப்பிட்ட தேசத்துல வாழ்வோம் என்றால், okay, you are already in the battle. நீங்க அதுக்கு யுத்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. Hallelujah. How many of you were born before 1940 about 945? 1945வது வருடத்துக்கு முன்பாக எத்தனை பேர் இருந்தீங்க? Okay, many of you know the Second World War. அநேகருக்கு இந்த இரண்டாவது போர் யுத்தம் என்று தெரியும் Okay, many உங்களுக்கு. of them not here because above 70 cannot come. அநேகர் இங்க இல்ல, ஏன்னா 70 வயசுக்கு மேல வர முடியாது. Hallelujah. So when during the Second World War, although okay, you are a citizen, but the war has affected each and every one of us. இங்க இரண்டாவது யுத்தத்துல பார்க்கும் பொழுது நீங்க அந்த குடியிருப்பா இருந்தாலும் கூட அந்த யுத்தத்துல நீங்கள் பங்கெடுக்க கூடாது. So in the same way as Christians, அதே விதமாக தான் கிறிஸ்துவாகிய நாம் whether we like it or not, we are in a battlefield. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நாம் அந்த யுத்த களத்துல இருக்கின்றோம். Okay, tell somebody next to you, you are in a battlefield. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க யுத்த களத்துல இருக்கிறீங்க என்று. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. So get ready. அதனால ஆயத்தப்படுங்க. Okay, there is a war. ஒரு யுத்தம் உள்ளது. Okay, firstly there is a war within us. முதலாவது நமக்குள்ளாக ஒரு யுத்தம் நடக்கிறது. Amen.
Let's read Galatians chapter 5 verse 17. கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17 நாம் Okay, வாசிப்போமாக. here Paul talks about there's a war within each and every one of us. இங்கு பவுல் சொல்லுகிறார் நம்ம ஒவ்வொருக்குள்ளாகவும் ஒரு யுத்தம் இருக்கிறது என்று. Today coming to church, you need to make certain decision. இன்றைக்கு சபைக்கு வருவதற்கு நீங்க ஒரு காரியங்களை தீர்மானங்கள் செய்ய வேண்டும். Your bed is calling you. படிக்க உங்களை கூப்பிடுது. But you need to come to church. ஆனா நீங்க சபைக்கு வர வேண்டும். So there's a struggle. அங்க ஒரு போராட்டம். Maybe you have a choice today. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. Okay, I can go to church. நான் சபைக்கு போகலாம். Or I can just sit at home and watch. இல்லாட்டி வீட்ல இருந்தே நான் பார்க்கலாம். Okay, it's the choice is given to each and every one of us. ஒவ்வொருவருக்கும் அந்த தேர்ந்தெடுப்பு So கொடுக்கப்பட்டிருக்கிறது. there is a battle within us. அதனால நமக்குள்ள ஒரு யுத்தம் இருக்கிறது. Okay, let's read Galatians chapter 5 verse 17. கலாத்தியர் 5:17 வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. For the flesh lusts against the spirit, and the spirit against the flesh. And these are contrary to one another, so that you do not do the things that you wish. Hallelujah. So Hallelujah. there is a struggle between each and every one of us. அதனால ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போராட்டம் உள்ளது. Every day we go through this struggle. ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தில் நாம் கடந்து There are போகிறோம். certain things I like to do, ஒரு சில காரியங்கள் நான் செய்ய விருப்பம் உண்டு. but I can't do because I am a child of God. அதை செய்ய விருப்பம் உண்டு, ஆனால் அதை நான் செய்யக்கூடாத காரணம் நான் தேவனுடைய பிள்ளை. So whether I choose to do or not, there's a struggle within us. அதை செய்ய நான் தேர்ந்தெடுக்கிறேனா இல்லையா என்று சொல்லி ஒரு போராட்டம் நமக்குள்ள உண்டு. So there's a war within each and every one of us. அதான் நமக்கு ஒவ்வொருக்குள்ளாகவும் ஒரு யுத்தம் அங்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Secondly, Paul talks also about a war in the world. இரண்டாவதாக உலகில் நடக்கிற யுத்தத்தை குறித்து பவுல் பேசுகிறார். Okay, in First John chapter 2 verse 15. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 Okay, and 17. வசனம் 17. Okay, it talks about the pleasures of the world. இந்த உலகத்தின் இன்பங்களை குறித்து அங்க There are certain சொல்லப்பட்டிருக்கிறது. things that the world is teaching us. ஒரு சில காரியங்கள் உலகம் நமக்கு போதிக்கிறது. Okay, let's read 1 John chapter 2 verse 15. 1 யோவான் 2:15 வாசிப்போம். உலகத்தில் உள்ளவைகள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. Hallelujah. Here John is saying, do not love the world. இங்கு பவுல் சொல்லுகிறார் உலகத்தை நீங்க அன்பு கூறாதீர்கள். Okay, there's so many things there's in the world. உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. Okay, which displease God. தேவனை பிரியப்படுத்தாத காரியங்கள். Okay, the pleasures of the world. இந்த உலகத்தின் இன்பங்கள், The temptation of the world. உலகத்தில் வருகிற அங்க சோதனைகள். Okay, but don't entangle yourself in that. ஆனாலும் இதுல நீங்க சிக்கிக்கொள்ள கூடாது. Hallelujah. So there is a war when we live in the world. ஆதலால் இந்த உலகத்தை நம்ம வாழும் பொழுது அங்க ஒரு யுத்தம் When இருக்கிறது. we go to work, when we go to school, பள்ளிக்கு போகும்போதும் வேலைக்கு போகும் பொழுதும் constantly every day we face challenges, we face war within us. தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில சவால்களையும் யுத்தங்களையும் நாம் சந்திக்கின்றோம். There's opportunity for us to collect maybe bribe. அங்கே லஞ்சம் கொடுக்கிற ஒரு விதமாக ஒரு சந்தர்ப்பங்கள் ஒருவேளை உருவாகலாம். Okay, can we give? கொடுக்க முடியுமா? There's a struggle within us. நமக்குள்ள ஒரு போராட்டம். Hallelujah. So we cannot be like the people of the world. அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை போல நம்மளால வாழ முடியாது. So in order to make a decision, there's a war going within us. அங்க ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு நமக்குள்ளாக ஒரு போராட்டத்துக்குள்ள நாம் கடந்து And we போகின்றோம். face many challenges around us. நம்ம சுற்றிலும் அநேக சவால்களை நம்ம சந்திக்கின்றோம். Hallelujah. ஹல்லேலூயா. Okay, firstly, what I told you, முதலாவது நான் என்ன சொன்னேன்? there's a war within us. நமக்குள்ள ஒரு யுத்தம் உள்ளது. Do you realize there's a war within you? உங்களுக்குள்ள ஒரு யுத்தம் இருக்குன்னு சொல்லி நீங்க அறியறீங்களா? Okay, that means constantly every day we face war within us. அப்படி என்றால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த யுத்தத்தை நாம் And சந்திக்கின்றோம். secondly, there's a war within the things where we are living. இரண்டாவதாக நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்துல ஒரு யுத்தம் உள்ளது. Hallelujah. We constantly face challenges, நம்ம தொடர்ச்சியாக சவால்களை சந்திக்கின்றோம். things that test our faith, நம்ம விசுவாசத்தை சோதிக்கும்படியா things வருகிற that காரியங்கள். test our belief in God. தேவனுக்கு நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை சோதிக்கும்படியாக. So how we make decision. அதெல்லாம் இதை குறித்து நம்ம எவ்விதமாக தீர்மானம் செய்கின்றோம். And thirdly, மூன்றாவதாக there is a war that we cannot see with our physical eyes. நம்ம மாம்ச கண்களை காண முடியாத ஒரு யுத்தம் உண்டு. Hallelujah. Hallelujah. Amen. There is a spiritual war. ஆவிக்குரிய யுத்தம். Okay, Christian face spiritual battle
every day of their life. இங்க கிறிஸ்தவர்கள் அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திக்கிறார்கள். Okay, there is a spiritual battle. அங்க ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. Okay, devil and the evil forces will oppose God's children. இங்கே தேவனுடைய பிள்ளையையும் சாத்தானும் தீய ஆவியும் அவர்களை எதிர்த்து வருகிறார்கள். Okay, in 1 Peter chapter 5 verse 8, 1 பேதுரு 5:8. okay, it says, be sober, be vigilant, because your adversary, the devil, walks about like a roaring lion, seeking whom to devour. இங்கே பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற வகை தேடி சுற்றி திரிகிறான். That means the devil is going around அப்படி என்றால் இங்கே பிசாசான சுற்றி திரிகிறான் to devour somebody, some of you. ஒருத்தரை விழுங்கும்படியாக. So be vigilant. அதெல்லாம் ஞானமுள்ளலா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. So we see there is a war. நாம் பார்க்கிறோம் அங்க ஒரு யுத்தம் உண்டு. Hallelujah. I am in a war zone. யுத்த காலத்துல இருக்கிறேன். Amen. So when we are in a war zone, we cannot relax. நம்ம யுத்த காலத்தில் இருக்கும்போது நம்ம சாதாரணமா இருக்க முடியாது. We cannot just sit at home and watch TV. இங்க வீட்ல அப்படியே சாதாரணமா அமர்ந்து கொண்டு டெலிவிஷனை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. Okay, we do not know when they will put a bomb in your place. உங்க இடத்துல எப்போ பாம்பு போடுவாங்கன்னு தெரியாது. You do not know when the enemy will come. எப்போது எதிராளி வருவானும் தெரியாது. Okay, so we need to be watchful. அதெல்லாம் நாம் ஜாக்கிரதையா இருக்க So as வேண்டும். we live in this world, we always need to be watchful about our enemy. இந்த உலகத்துல ஜீவிக்க கொண்டிருக்கிற நாம் எதிராளியை குறித்து எப்பொழுதும் நாம் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். Hallelujah. So in order for us to have victory in the war, we cannot fight it with our own strength. நம்முடைய சொந்த பலத்தினால அங்கு மேற்கொள்ள முடியாத யுத்த காண முடியாத அந்த யுத்தத்தை குறித்து Hallelujah. We cannot fight this battle with our own strength. நம்முடைய சொந்த பலத்தினால இந்த யுத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. So only way that we can overcome the enemy, the devil, ஒரே ஒரு வழிதான் பிசாசானை தோற்கடிக்க முடியும் என்றால், okay, is through the strength of God. தேவனுடைய பலத்தின் மூலமாக. And that's why Paul says in Ephesians chapter 6 verse 10, be strong in the Lord and the power of his might. ஆகையால் இங்க பவுல் சொன்னது போல எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்றார். Because he knows without God's strength we cannot overcome the enemy. காரணம் அவருக்கு தெரியும் தேவனுடைய பலம் இல்லாமல் நாம் எதிராளியை ஜெயிக்க முடியாது. We cannot overcome the enemy with our physical strength. மாம்ச பலத்தோடு கூட எதிராளியை நாம் மேற்கொள்ள முடியாது. In those days when people want to find a bridegroom for their daughter, okay, what they'll do? அந்த காலத்துல அங்க பெண்களை அவங்க மணமுடிக்கும்படியாக தேடுவதற்கு அவர்கள் என்ன They செய்வார்கள்? will look for a man with strength. உங்க பலசாலியான ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பாங்க. Okay, because he knows this fellow can take care of my daughter. அவங்க நினைச்சாங்க இந்த மனுஷன் என்னோட மகளை நல்லா பாதுகாத்துக் கொள்வார் என்று. But we cannot win this battle with our physical strength. ஆனாலும் இந்த விதமான யுத்தத்தை நம்முடைய மாம்ச பலத்தால வெல்ல முடியாது. Secondly, we cannot win this battle with our intellectual. இரண்டாவதாக இவ்விதமான யுத்தத்தை அறிவுபூர்வமாக அதை நாம் ஜெயிக்க முடியாது. Okay, we cannot use our mentality, our mind, okay, to overcome the devil. பிசாசனோட நம்ம சிந்தையினால அவனை ஜெயிக்க முடியாது. But when we rely on God, ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது God will give us the strategy. தேவன் அதுக்கான யுக்தியை நமக்கு கொடுப்பார். When the Israelites were in the war, இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் இருக்கும் when பொழுது they looked to God, தேவனை நோக்கி பார்த்தார்கள். God give them the strategy to overcome the enemy. அந்த எதிராளியை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் அவளுக்கு அந்த யுக்தியை கொடுத்தார். So in the same way, when we face the enemy in our lives, அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானை சந்திக்கும் பொழுது God will give you the strategy. கர்த்தர் அந்த திட்டத்தை கொடுப்பார். God will give you the strength to overcome. மேற்கொள்ள அந்த பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Only through God we can overcome this enemy. தேவன் மூலமாக மாத்திரமே இந்த எதிராளியை நாம் மேற்கொள்ள முடியும். So we need the strength of God. அத தேவனுடைய பலம் நமக்கு தேவை. So that's why Paul says, be strong in the Lord. அது நிமித்தமாக தான் கர்த்தர் சொல்கிறார் அவருடைய வல்லமையில பலப்படுங்கள். Hallelujah. Be strong in the Lord. தேவனுடைய வல்லமையில So பலப்படுங்கள். today as Victorious Living Assembly, இன்னைக்கு ஜெயஜீவ திருசபையாக if நாம் you want to overcome the world, the challenges in this world, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வருகிற சவால்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் be என்றால் strong in the Lord. தேவனுக்குள்ள பலப்படுங்கள். Hallelujah. Only Hallelujah. through him we can overcome the enemy. அவருக்குள்ளாக மாத்திரமே இந்த எதிராளியை நாம் மேற்கொள்ள முடியும். Hallelujah. One of the examples that we can see in the Bible, the Old Testament, is King David. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் நம்ம யார் பார்க்க முடியும் என்றால் தாவீது ராஜா. Hallelujah.
although he was not a perfect man, ஒரு பரிபூரணமான மனிதன் அல்லாமல் இருந்தாலும், okay, but there's something we can learn from him. ஆனாலும் அவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள If you முடியும். look at life of David, தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது okay, did he face many challenges? அவர் அநேக சவால்களை சந்தித்ததுண்டா? Yes or no? ஆமாவா இல்லையா? What are some of the challenges he faced? ஒரு சில சவால்கள் என்னவா இருந்தது? Okay, his own father-in-law tried to kill him, not once but many times. சொந்த மாமனாரே அவரை கொலை செய்யும்படியாக தேடினார், ஒரு முறை இல்ல பல முறை. Hallelujah. He faced wars within from the other countries, மற்ற நாட்டிலிருந்து அந்த யுத்தத்தை அவர் எதிர்நோக்கினார், like the Philistines. பெலிஸ்தீன் நாட்டிலிருந்து. Okay, his own son Absalom tried to overthrow him from the throne. இங்க அவருடைய சொந்த மகன் அப்சலோம் அந்த சிங்காசனத்திலிருந்து அவரை இறக்கி விட்டார். Okay, his own people rejected him to become king. அவருடைய சொந்த ஜனங்களே ராஜாவாக கூடாதபடிக்கு அவரை எதிர்த்து வந்தார்கள். Okay, and his own people who were with him took the stone to stone him. அவரோடு கூட இருந்த அவருடைய சொந்த ஜனங்களே அவரை கல்லெறிந்தார்கள். Let's read 1 Samuel chapter 30 verse 1 to 6. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 லிருந்து 6 வரைக்கும் வாசிப்போம். Okay, but among all these things, ஆனா இதில் எல்லா மத்தியிலும் கூட there's something that David did. ஒரு காரியம் தாவீது அங்கு செய்தார். Although people were against him, இங்க ஜனங்கள் அவருக்கு எதிர்த்து வந்தாலும் கூட, although he faced many enemies in his life, அவருடைய வாழ்க்கையில் அநேக எதிராளியை சந்தித்தாலும் கூட, there's something that he did. ஒரு காரியம் அவர் செய்தார். Okay, 1 Samuel 30வது அதிகாரம் வசனம் 6. 1 Samuel chapter 30 verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். Hallelujah. Here incident was taking place in Ziklag. இங்கே சிக்லாக்ல இந்த நிகழ்ச்சி நடந்தது. Okay, when David came to Ziklag, இங்கே தாவீது சிக்லாக் வந்த பிறகு the entire town was burned. அந்த முழு பட்டணம் எரிக்கப்பட்டிருந்தது. Children's wife were taken as captive. இங்கே பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் அங்கு சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். Okay, and did not know what to do. என்ன செய்வதென்று தெரியவில்லை. In that situation, அந்த சூழ்நிலையில okay, the people, the man that were with him, அவரோடு கூட இருந்த அந்த மனிதன், okay, they were so upset. They wanted to take the stone and stone David. அவர்கள் ரொம்ப அவரை குறித்து காரியம் இருந்த நிமித்தமாக கல்லெறிய அவர்கள் முன் வந்தார்கள். But one thing David did. ஆனாலும் இங்கே தாவீது ஒரு காரியம் செய்தார். What he did? என்ன செய்தார்? He strengthened himself in the Lord. இங்கே தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொண்டார். Sometimes there will be situation in your life, people who you trust, people you hold on to may not be with you. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலே நீங்க நம்பிய ஜனங்கள் உங்களோடு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். There's only one place we can go to. ஒரே ஒரு இடம் தான் நாம் போவதற்கு, To draw strength. நம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள. It is in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல. Hallelujah. Hallelujah. If you know how to draw strength from the Lord, தேவனிடத்திலிருந்து எவ்விதமாக பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும் you என்றால், can overcome your enemy. உங்களுடைய எதிராளியை நீங்க ஜெயிக்க முடியும். You can win the battle அந்த யுத்தத்தை நீங்க மேற்கொள்ள முடியும். because God is with you. காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Okay, in Romans, Paul says, if God is with us, who can come against us? இங்கே ரோமர் புத்தகத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு என்னோடு கூட இருப்பான்னு சொன்னா எனக்கு எதிர்த்து வருகிறவன் யார் என்று பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Are you in a battlefield today? இன்றைக்கு நீங்க அந்த யுத்த களத்தில் Are இருக்கிறீங்களா? you facing struggles in your life today? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சவால்களை சந்தித்துக் Do கொண்டிருக்கிறீங்களா? you feel like giving up? அதை விட்டு விடலாம் போல தோன்றுகிறதா? Seek the Lord today. தேவனை தேடுங்க இன்றைக்கு. Draw the strength for Him. அவரிடத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். We can only win this battle with God on our side. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது தான் இவ்விதமான யுத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Are you fighting your husband? உங்க கணவரோடு கூட ஏத்து போராடுறீங்களா? Are you fighting your wife? மனைவிக்கு ஏத்து போராடுறீங்களா? You go in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போங்க. Draw the strength from God. தேவனிடத்திலிருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God will bring a change. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். God will do the battle for you. கர்த்தர் உங்களுக்காக அந்த யுத்தத்தை செய்வார். Hallelujah. Amen. Hallelujah. So this morning, even as we are in the presence of God, இந்த காலவேளையில நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற வேளையிலும் கூட, okay, let us know how to draw strength from the Lord. தேவனிடத்திலிருந்து எவ்விதமாக பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் நினைப்போமாக. Okay, in Isaiah chapter 40 verse 31, ஏசாயா 40:31 பார்க்கலாம். he says, those who wait upon the Lord.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் shall renew their strength. அவர்கள் புது பலனை அடைவார்கள். Okay, they shall mount up like wings of eagle. இங்கு கழுகளை போல சட்டைகளை அடித்து பறப்பார்கள். They shall run, not be weary, அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள். and they shall walk and not faint. அவர் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். Whatever situation you are in today, இன்றைக்கு நீங்கள் எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் கூட sit in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து Draw கொள்ளுங்கள். strength from Him. அவரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Be strengthened in the Lord, தேவனுக்குள்ள நீங்க பலப்படுங்க. and you are able to overcome your enemy. அப்படி செய்யும்போது நீங்க உங்களுடைய எதிராளியை மேற்கொள்ள முடியும். Today, I know many of you are facing challenges in your life. இன்றைக்கு அநேக உங்க வாழ்க்கையில சவால்களை சந்திக்கிறீர்கள் என்று தெரியும். Do not know what to do. என்ன செய்வது என்று தெரியவில்லை. Do not know where to turn to. எங்க திரும்புவது என்றும் தெரியவில்லை. But there is one place you can always go to. ஆனால் ஒரே ஒரு இடம் நீங்க எப்பொழுதும் போக முடியும். That is the presence of God. அது தேவனுடைய பிரசன்னம். David learned that secret. இங்கு தாவீது அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டார். Paul was emphasizing Christians to draw strength from the Lord. இங்கு பவுல் கிறிஸ்தவர்களுக்கு அவங்க பேசுகிறார், உங்களுடைய பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. In the same way, this morning, அதே விதமாக தான் இந்த காலவெளியில when we begin to draw strength from God, தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது we can overcome every situation in our lives. நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சவால்களையும் சூழ்நிலையும் நாம் மேற்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Let's just stand in the presence of God. நம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் Just look to எழுந்திருப்போமாக. God this morning. இந்த காலவெளியில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Just talk to Him today. இன்றைக்கு அவரோடு கூட What இடைப்படுவோமாக. is your situation? உங்களுடைய சூழ்நிலை என்ன? The word of God says nothing is impossible for Him. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவரால் கூடாத காரியம் If ஒன்றுமில்லை. God is with you, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பார் who என்றார். can come against you? உங்களுக்கு விரோதமாக வருகிறவன் There's யார்? no situation God cannot handle. இங்கு தேவனால செய்யக்கூடாத காரியம் எதுவுமே There's இல்லை. no storm that God cannot calm. இங்கு தேவனால அமைதிப்படுத்த முடியாத எந்த ஒரு அலையும் இல்லை. Okay, God can open doors where there are doors have been shut. இங்கு அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் தேவனால திறக்க முடியும். Where there's no way, God is able to make way. வழி இல்லாத நேரத்துல கர்த்தர் வழியை உண்டாக்க So முடியும். there is hope for you today. அதுல உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. So walk in the calling of God today. அதுல கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவானாக நீங்க நடங்க. Know who you are in Christ. கிறிஸ்துக்குள்ளாக நீங்க யாரா Know இருக்கிறீங்க? the authority, the power God has entrusted us with. கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த வல்லமை அதிகாரத்தை நம்ம உணர வேண்டும். We can overcome the warfare that we are in. நம்ம இருக்கிற அந்த யுத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியும். Thank you. God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலத்தினாலும்